குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 14ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:23 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அனைவரோடும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மென்மேலும் சிறப்பு. 14/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 14/3/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் சில மாற்றங்கள், தொழிலளவில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் சில தொழில்நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் கூட பிறந்தவர்கள், சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும், அவருடன் நீங்கள் அன்பாய் நடந்து கொள்வது இன்றைய நாளையே சிறப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடன் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்று சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் விரிவுபடுத்துறதுக்கான முதலீடுகள் அதிகமாக போடுவீங்க. புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடுகள், வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி செய்த காரியங்கள் செயல் வடிவமாவதற்குண்டான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரும். அதே போல் அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் என்று கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. ஒரு மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, நீண்ட நாளமாக மனதில் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத தடைகள் இருந்து வந்ததுதான் அந்த காரியங்கள் இன்று கண்டிப்பாக நடைபெறும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நினைத்த மாதிரியே நடக்கும். அதே போல் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தரும். உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கண்டிப்பாக இன்று வரும். ஒரு நன்மை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு முன்னேற்றமான நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபார மாற்றம், தொழில் மாற்றம், அதே சமயத்தில் அலுவலக வேலை மாற்றம் இது எல்லாமே மனதில் ஏற்படும். அந்த எண்ணங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. மாற்றங்கள் இப்பொழுது எதுவும் தயவுசெய்து செய்திடாதீங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையினால் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். வியாபாரத்தை அதிகப்படுத்த
பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே கண்டிப்பாக நடக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரங்கள் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கண்டிப்பாக அறியும். உங்களுக்கு நீண்டகால தடைகள் எதாவது இருந்தால் அந்த தடைகள் எல்லாமே இன்று தகர்த்தெறியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவதும் மிகவும் நல்லது. இரண்டாவது பேச்சுக்களை குறைச்சிக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் லாபங்கள் குறையாது. அலுவலகத்தை அனைவருக்கும் நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நீண்டகால திருமண வரன் அமையெல்லாம் கண்டிப்பாக திருமண வரன் அமைவுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் சில யுக்திகளை கையாண்டு அதிகப்படியான லாபங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள். வெளியூரிலிருந்து வருகின்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் உங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். மற்றவருடைய தேவைகளை நீங்கள் அறிந்து கண்டிப்பாக மனதிற்கு எந்தவித கஷ்டமும் வராமல் அந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள். நீண்டகால திருமணம் வரையில்னா திருமண வரன் கண்டிப்பாக அமையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, புதிய வேலையில் ஏதாவது முயற்சி செய்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது புதிய வேலைகள் கிடைக்கும். வழக்கு போட்டிருந்தீங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அகலும். திடீரென்று வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு. இதனால் உங்கள் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசி மாட்டிக்காதீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையாக இருக்குன்னா மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. அடுத்த மொழி பேசும் நபர்களுடைய உதவி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல நாள், ஒரு முன்னேற்றமான நாளாக என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். புதிய புதிய முதலீடுகள் செய்வீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான யோகம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நடைபெறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான முடிவுகள் இன்றைக்கி கிடைக்கும். தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். நீண்ட நாளாக சேமிப்பை சேர்த்த முடியலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றிலிருந்து ஒரு சேமிப்பை சேர்த்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வளம் நிறைந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்குமான மகர ராசி நேயர்களே, உங்களோட உற்றார் ஒருவருடைய ஆதரவு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். அவர்கள் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகம். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் நடக்கும். நேற்று நிறைய நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்கா அந்த ஆரோக்கிய குறைபாடு போய் ஒரு ஆரோக்கிய மேம்பாடு அறிவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபார பணிகளில் ஒரு நெளிவு சுழிவுகளை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் மரியாதைகள் கிடைக்கும். ஆன்மீக பயணம் கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான இன்னல்கள் குறைந்து ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய துறையில் ஒரு தேடல், ஆன்மீகமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அது தொழிலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தேடல் பிறக்கும். அந்த தேடல் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் அடையும். நீண்ட நாளாக ஏதாவது தடைபட்டு இருந்துச்சுன்னா அந்த வேலையை இன்றைக்கி கண்டிப்பாக நல்ல முறையில் நடக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். இன்றைக்கி ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. புதிய வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை கண்டிப்பாக இன்று இருக்கும். அக்கம் பக்கத்தில் ஒத்துழைப்பு இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு இருக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு நம்பிக்கையான நாள், ஒரு இன்பம் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலம், உங்கள் பேச்சு திறமையின் மூலம் பல்வேறு வகையான காரியங்களை சாதித்து கொள்வீர்கள்.
குடும்ப உறுப்பினர்கள் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறது. வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வர செய்திகள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் வந்து வாடிக்கையாளர் உங்களுக்கு புதுசாக அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்கால திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க. ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு இன்று சாதகமாக இருக்கும். நீண்ட நாளாக ஏதாவது வருமானங்கள் வராமல் இருந்தாக்கா அந்த வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. ஒரு வெற்றி நிறைந்த ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்த நாள்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே சமயத்தில் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மன மகிழ்ச்சி நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். நேர்களே, நாங்கள் ஜோதிடம் மற்றும் சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் இடத்துல சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராஜா.